மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கர்ப்பகால நீரிழிவு குறித்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் மற்றும் கர்ப்பகால நீரிழிவு நிபுணர் காவ்யா சோமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியும் நம்ம வந்து கர்ப்பகால நீரிழிவு குறித்து பார்க்கலாம். இப்போ இயல்பாவே நீரிழிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதனால பல பேரும் பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய நீரிழிவு அப்படிங்கிறது என்ன, இது எப்படி ஏற்படுது, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படுற நீரிழிவு நோய்ங்கிறது நார்மலா டயபெட்டிஸ் தான். ஸோ நார்மலா எந்த வகையில் முன்னாடியே வந்து சில பேர்த்துக்கு டயபெட்டிஸ் வரும். இந்த டயபெட்டிஸ்ங்கிறது ப்ரெக்னென்சியோட ஒரு 20 வீக்ஸ், அதாவது இந்த 18 to 20 வீக்ஸ் டைமில் வர டயபெட்டிஸ். ஸோ இது வந்து சேம் சிம்டம்ஸ் ஆஸ் நார்மல் டயபெட்டிஸ் தான் இருக்கும். நார்மலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அவங்களுக்கு அந்த அதிகமாக சோர்வு ஏற்படுறது, அதிகமாக தண்ணி தாகம் ஏற்படுறது, அதிகமாக பசிக்கிறது, இது எல்லாமே நார்மலாக இருக்கிற சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் வர சுகர்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை பற்றி பேசுவோம். இப்போ சாதாரணமாவே நீங்க வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ நம்ம சில அறிகுறிகளை வச்சு இதை வேறுபடுத்த முடியுமா? இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன மாதிரி அறிகுறிகளை வச்சு நம்ம வேரி பண்ணலாம்? இப்போ நார்மலாக நான் சொன்னது மாதிரி டயபெட்டிஸ்னாலே கொஞ்சம் சில பேர்த்துக்கு தெரியும். சில பேர் ரொம்ப வெயிட் இழைச்சிடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா. சில பேர்த்துக்கு ஆறாத புண்கள் ஏதாவது இருக்கும். அண்ட் மூணாவது அதிகமாக தண்ணி தாகம் ஏற்படும். அண்ட் நான்காவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பசி இருக்கும், ரொம்ப சோர்வடைவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நார்மல் டயபெட்டிஸில் இருக்கும். பட் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். கூடவே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிற சில சேஞ்சஸ் நடக்கிறதுனால சுகர் ஏற ஆரம்பிக்குது. இந்த சுகர் ஏற ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நார்மலாக டயபெட்டிஸில் வர சிம்டம்ஸே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட், அதாவது அதிகமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏர்லியராக ப்ரெக்னென்சிலேயே நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் வந்து அதிகபட்சமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறபோது அவங்க தாய்மார்கள் கண்டிப்பாக வந்து சுகரை செக் பண்ணணும். இப்போ பெண்கள் வந்து இயல்பாவே நம்ம வந்து நார்மலா பிறந்து வளர்றோம், நார்மலா இருக்கும். ஆனா இந்த கர்ப்ப காலத்துல மட்டும் சில பெண்களுக்கு வந்து நீரிழிவு ஏற்படுது. அப்போ நம்ம உடல்ல எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது, ஏன் இது ஏற்படுது? இந்த கர்ப்ப காலத்துல வந்து ஹார்மோன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த இன்சுலின், இந்த மாதிரி வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் நடக்குது. ஸோ நார்மலாகவே ப்ரெக்னென்சி வந்து ஒரு டயபெட்டோஜெனிக் ஸ்டேட்னு சொல்லுவோம், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. பட் சில ப்ரெக்னென்சி லேடிஸ் பார்த்தீங்கன்னா, மேபி லேடிஸ் ஹூ ஆர் மோர் தேன் 30 years or 35 years, கொஞ்சம் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அடுத்தது ரொம்ப ஒபீஸ் லேடிஸ், ரொம்ப வெயிட் அதிகபட்சமாக இருக்கிற தாய்மார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலேயே டயபெட்டிஸ் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, அது வந்து ப்ரீவியஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அண்ட் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைகிறப்பவே வந்து ரொம்ப உடல் பருமனோடு வருவாங்க, அதிகமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வர்றது, அண்ட் உடல் எக்ஸசைசஸே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் நமக்கு இதெல்லாம் லாங் டேர்மாக சேர்த்து வச்சு டியூரிங் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு வந்து சுகராக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இந்த முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்? யூஷுவலாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனேவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதாவது 5 வீக்ஸ்லேயே ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அந்த டெஸ்ட் அப்போ தைராய்டு, சுகர், பேசிக்காக ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த லெவல்ஸ் மாதிரி எல்லா பேசிக்கான பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இந்த பேசிக் பிளட் டெஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும் சுகர் அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ இந்த சுகர் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் டயபெட்டிஸ், அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கவுண்ட் வராது. நமக்கு வந்து ப்ரெக்னென்சியில் தானே டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு நினைப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், பட் அது கிடையாது. உங்களுக்கு வந்து முன்னாடியே சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த டயபெட்டிஸ் வந்து அரௌண்ட் 18 to 20 வீக்ஸ் டைமில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னா அது வந்து முன்னாடியே சுகர் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி சுகர் இருக்கிற மதர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கண்டுபிடிச்சிருவோம் சுகர் இருக்கான்னு. அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ லேட்டராக 20th வீக்கில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 75 grams ஆஃப் குளுக்கோஸ், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் லோடு அப்படின்னு சொல்கிற அந்த குளுக்கோஸை வந்து அம்மாக்களுக்கு கொடுப்போம். அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவரில் திருப்பி டெஸ்ட் எடுப்போம், திருப்பி செகண்ட் ஹவரில் டெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி 3 வகையான 3 hour எவ்ரி ஹவர் ஒவ்வொரு டெஸ்ட் எடுப்போம். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். சில பேர்த்துக்கு நார்மலாக சும்மா நம்ம ரேண்டமாக ஒரு சுகர் எடுத்து பார்ப்போம், அப்போ எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும் சுகர். பட் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு சுகர் இருக்குதா இல்லையாங்கிறதே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சுகர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து சுகர் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுமே இருக்கு. குழந்தைகளுக்கு வருமா, இல்லை இப்போ இந்த பிரெக்னன்சி முடிஞ்ச உடனே டெலிவரிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் அப்படிங்கிறது சரியாயிடுமா?
ஓகே, இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ ஒன்று வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு சுகர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் வர சுகர் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியும் போஸ்ட் டெலிவரியும் சுகர் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில அம்மாக்களுக்கு அரௌண்ட் 20 வீக்ஸ், அதாவது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர சுகராக இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல்ஸும் கம்மியாகும். ஸோ வர போஸ்ட் ப்ரெக்னென்சி, அதாவது போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல்ஸ் நார்மலைஸ் ஆகிடும். ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால குழந்தைகளுக்கு சுகர் வருமானு கேட்டிங்கன்னா, இந்த சுகர்னால கண்டிப்பாக சுகர் இமீடியட்டாக குழந்தை பிறந்த உடனே டயபெட்டிஸ் வருமானா கிடையாது. இந்த குழந்தைகள் ஸ்லோவாக வளர்ந்து அவங்க ஒரு 30-40 வயசு அடையும் பொழுது அவங்களோட இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஒழுங்காக டயட் எடுக்காமல் இருக்கிறது, உடல் பருமனோட குழந்தைகள் வளருவாங்க. சிலர்லாம் தாய்மார்கள் என்ன பண்ணுவோம், நம்மலாம் குழந்தைகளுக்கு சாப்பிட வச்சு நல்லா வளர்த்தணும், நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தணும்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபீட் பண்ணுவோம் பேபிஸ். ஸோ அந்த லாங் டைமாக பேபிஸை நம்ம ஃபீட் பண்ணி ஒரு ஒபீஸ் பேபிஸாக வரும்பொழுது அவங்களுக்கு பின்னாடி பிற்காலத்தில் சுகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து அம்மாக்களுக்கு சுகர் இருக்கிறதுனால மட்டும் குழந்தைகளுக்கு சுகர் வராது. இப்போ குழந்தைங்களுக்கு சுகர் வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிரெக்னன்சில டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா, வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஸோ ப்ரெக்னென்சி அப்போ ப்ராப்ளம்ஸ் வரலாம் குழந்தைகளுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் சுகர் இருக்கு அவங்களுக்கு, சில டைம்ஸ் ஆக்சுவலாக வந்து அபார்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து சிசு கருவிலேயே அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2வது ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து சின்ன சின்ன கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த சின்னதாக வந்து இப்போது பேலட்டில் டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி கன்ஜெனிட்டல், அதாவது பிறப்பிலேயே ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி வரலாம். அண்ட் 3rd ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சீக்கிரமாகவே, அதாவது முன்கூட்டியே ப்ரீடேர்ம் லேபர்னு சொல்லக்கூடிய முன்னாடியே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக 38 to 40 வீக்ஸ் டெலிவர் பண்ண வேண்டிய குழந்தை முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது அதிக எடை, அதாவது ஓவர் வெயிட் பேபிஸ், அதாவது 3.5 to 4 kgs பேபிஸ், இந்த மாதிரி அதிகமான இடை பிறக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கர்ப்ப காலத்துல என்ன பிரச்சனைகள் வரும், எப்படி நீரிழிவு, இது எல்லாமே சொன்னீங்க. இது எதுவுமே வராம நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து வளரும் போதே, பெண் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி கரெக்டான ப்ராப்பர் நியூட்ரிஷன், அவங்க வந்து ஒரு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைம்லேருந்தே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்கணும். அதாவது கார்போஹைட்ரேட் டயட் ப்ராப்பராக எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும், ப்ரோட்டீன் கரெக்டாக கொடுக்கணும், ஃபேட்ஸ் எந்த அளவில் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும், ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ கரெக்டான இடை, ஏஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு எடை இருக்கணுமோ அந்த இடையில் குழந்தைகள் வளரணும். 2வது பார்த்தீங்கன்னா ரெகுலரான எக்ஸசைஸ். ஸோ உடற்பயிற்சி, எவ்ரிடே உடற்பயிற்சி பண்ணுற ஹேபிட்டை நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எல்லா வகையான ஜங்க் ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அன்னெசரி இந்த பாம் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆயிலெல்லாம் இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்மில் நம்ம குழந்தைகளுக்கு பெனிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்ம வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸை கட் டவுன் பண்ணலாம். இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். விஜயா வணக்கம். அம்மா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. சரி, மீண்டும் முயற்சி பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றிம்மா. நம்ம வந்து டயபெட்டிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், இந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க, அதாவது உடற்பருமன், ஜங்க் ஃபுட்ஸ், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முதல்ல நம்ம உடற்பருமன் பற்றி பேசலாம். இப்போது நார்மலாக யூஸ்வலாக ஒரு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து உடற்பருமன் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்பில் இருக்காங்க. விஜயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆம்பூர்ல இருந்து மேடம். சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரிங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், நான் இந்த 3வது மாசம் சக்கரை மாத்திரை சாப்பிட்டேங்க மேடம். சரி. அது ஒரு மாதிரி ஒரு தொண்டையை பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க மேடம். அதுதான் வீட்டுல இருந்து என்ன செய்யலாம்னு கேக்குறேங்க மேடம். என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு? மேடம் சக்கரை மாத்திரை 3வது மாத்திரை சாப்பிட ஒரு மாதிரியா இருக்குதுங்க மேடம், தொண்டையை பிடிக்கிற மாதிரி. அதுதான் எதாவது மருந்து வீட்டுல இருந்து சொல்லுங்க மேடம், ஏதாவது சேர்த்து. உங்க பிரச்சனைகள் வந்து என்னங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொண்டை ஏன் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இது எத்தனை நாளா இந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? 1 வாரங்க மேடம். 1 வாரத்துக்கு முன்னாடி வேற மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல இதேதாங்க மேடம். ஓகே. இல்ல கொஞ்சம் பழசு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இருக்குதுங்க மேடம். ஓகே. எக்ஸ்பைரியான மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா?
ஆமாங்க மேடம். இது 2025 தான் போட்டுருந்துச்சு மேடம். 3வது மாசம் போட்டுருந்துச்சுங்க மேடம். ஆமாம்மா, எக்ஸ்பைரியான மாத்திரைகளை சாப்பிடக்கூடாதுல்ல. அதானுங்க மேடம் எனக்கு தெரியலைங்க மேடம். ஆமாம், இந்த மாத்திரையோட எஃபெக்ட் குறைய குறைய அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதை தாண்டி பட் உங்களுக்கு எக்ஸ்பைரியான மாத்திரைகள் சாப்பிட்டதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை நீங்கள் இமீடியட்டாக போய் பார்க்கணும். இது தொண்டையில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இதனோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு மருந்து கொடுக்க முடியும். அழைத்தமைக்கு நன்றிம்மா. நம்ம வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுல உடற்பருமன் அப்படிங்கிறது எந்த மாதிரி பங்கு வகிக்குது அப்படின்னு கேட்டிருந்தா அதை பத்தி சொல்லுங்க. உடல் பருமன்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து உடல் ஒபீஸாக இருக்கிறது வேற. இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சி அப்போ நமக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸுக்கு வந்து எவ்வளோ வெயிட் கெயின் நார்மலாக ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 kgs நார்மலாக ப்ரெக்னென்சியில், லெஸ் தேன் 8 kgs அளவுக்கு வெயிட் கெயின் வரலாம். ஓவரால் ப்ரெக்னென்சியில் அம்மாக்கள் இடையை வந்து அளவாக பார்த்துக்கணும். ரொம்ப எக்ஸசிவாக சில பேர் ஒரு 15 kgs அந்த மாதிரியெல்லாம் வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசிவ் வெயிட் கெயினை அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மாக்கள் வந்து ப்ராப்பராக சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்கும்போது அந்த இடை அதிகமாகிறதோ இடை குறையிறதோ அந்த சைடு எஃபெக்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம். இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க வனிதா. வணக்கம். ஹலோ அம்மா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், எக்மோர்ல இருந்து வனிதா பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நான் எக்மோர்ல இருந்து வனிதா பேசுறேன் மேடம். எனக்கு இப்ப ரீசெண்டா டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 6 months முன்னாடி சுகர் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு ஏஜ் வந்து 61 சொன்னாரு டாக்டர். பட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாரு, அது டெய்லி ஒன்னு போட்டுக்க சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு 6 months கழிச்சு வாங்கினாரு. இப்ப 6 months முடிய போகுது. ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க வந்து வாக்கிங் மற்றும் உணவு கட்டுப்பாடு நீங்க இதை பண்ணிடலாம், பார்டர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எப்படி கண்டினியூ பண்ணணும்? டேப்லெட் எடுத்துக்கலாமா இல்ல விட்டுடலாமா? உங்களுக்கு வந்து இனிஷியலான ஆரம்ப நிலை சுகர் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்க்கணும். உங்களுக்கு அந்த HbA1c சுகர்லாம் எவ்வளவு இருந்துச்சு? அது வந்து 180 இருந்தது மேடம். ஃபாஸ்டிங்ல 180 சுகர் இருந்துச்சுங்களா? ஆமா, ஆஃப்டர் ஃபுட் அத 2 மணி ரெண்டாவது சாப்பிடும்போது 180. ஓகே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 180 இருந்துச்சு. இப்போ இந்த 3 மாசம் ஆவரேஜ் சுகர்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளவு இருந்துச்சு? அது எடுக்கல மேடம். நான் எப்பயோ எடுத்தது ஞாபகம் இல்லை. இப்போ ஏன்னா இப்ப வந்து திருப்பியும் சுகர் எடுத்து பாத்தீங்களா ரீசெண்டா? இல்ல, நான் பாக்கல மேடம். அது எனக்கு எடுக்கணும்னு தோணல. நான் நல்லாவே இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன். என் வேலை நான் ரெகுலர் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால எதுக்கு எடுக்கணும்? இந்த வாக்கிங் இதுலயே பண்ணலாமா இல்ல மாத்திரையை கண்டினியூ பண்ணலாமா? நீங்க இதற்கு வந்து என்ன பண்ணணும்னா இமீடியட்டா ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் எடுங்க. ஏன்னா இத்தனை நாளா போட்டுட்டு சுகர் டெஸ்ட் எதுவுமே எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இதுல சுகர் கண்ட்ரோல் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளா ஒவ்வொரு மாத்திரையில கண்ட்ரோல் ஆகுது, இல்ல பெருசா சுகர் ஏறல அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் டயட் ஹேபிட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்றதுல நல்லது. ஆனா சுகரை டெஸ்ட் பண்ணாம நம்ம வெறும் லைஃப் ஸ்டைல்ல டயட்ல மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுகர் ஹையா போயிடுச்சுன்னா அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பெட்டர் சுகரை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம் போது மாத்திரை வேணுமா இல்ல வந்து டயட் இதெல்லாம் போதுமா இல்ல மாத்திரை கண்டிப்பா வேணுமான்னு டிசைட் பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றிம்மா. தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். குணசேகரன் வணக்கம். வணக்கம்மா. ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? இங்க சென்னைமா. சரிங்க ஐயா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க ஐயா. குணசேகரன் சொல்லுங்க, பேசுங்க ஐயா. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து 84 வயசு ஆகுது. சொல்லுங்க. 8 வருஷமா இந்த மெட்ஃபார்மின் தான் சாப்பிட்டுருக்கிறேன். சரிங்க. இது எவ்வளவு நாள் சாப்பிட்டு தானே மேடம்? இப்போ அதே தாங்க, இந்த மெட்ஃபார்மின் மாத்திரை நமக்கு வந்து உடல்ல வந்து இந்த இன்சுலின் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் குறைக்குது. ஸோ சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது. பட் இது வந்து உங்களோட சுகர் டெஸ்ட் இப்போ எடுக்கணும். இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 84 வயசு ஆகிறதுனால யூஸ்வலா வயசு ஆக கொஞ்சம் மாத்திரையோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வேணா நம்ம என்ன இருக்குங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் 200 கொஞ்சம் அதிகமான சுகர் தான். 84 வயசா இருந்தா கூட நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 160 160க்குள்ள வச்சுக்கிறது நல்லது. அதுதாங்க, நம்ம வந்து கரெக்டான உடற்பயிற்சி வாக்கிங் போகணும், டெய்லியும் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்க. இதுல மாத்திரை மெட்ஃபார்மின் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. உங்க கரெக்டான சுகர் டாக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கொடுத்து சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு சந்தேகம் மேடம். சொல்லுங்க. பாதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம இருக்குது.
கால் எரிச்சல் எல்லாமே வந்து அதுதான் சொல்கிறேன், சுகர் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்தே கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா இந்த கால் மரத்து போனது, எரிச்சல் இதெல்லாம் வராமல் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து கால் எரிச்சல் வந்தாச்சுன்னா ஒன்று, இன்னும் ஃபர்ஸ்ட் நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது கொஞ்சம் சத்து மாத்திரைகள் இதெல்லாம் கொடுக்க அந்த நரம்புக்கான சத்து மாத்திரை கொடுக்கும் பொழுது இந்த கால் எரிச்சல், மரத்து போனது இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம வந்து பிரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய சுகர் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தாய்மார்களுக்கு இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஏன் அப்படின்னு வரும்பொழுது சில பேருக்கு நீங்களே சொன்னீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சுகர் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து, கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வருமா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஏன்னா நிறைய ப்ரெக்னென்சியில் இருக்கிற மதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3-4 டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் நார்மலாக இருக்கும். ஸோ நமக்கு சுகர் லெவல் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கில் சுகரை செக் பண்ணாமல் விட்டுருவாங்க. திருப்பியும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு HbA1c 11-12, அதாவது சுகர் 300 400 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்டம்ஸ் அதிகமாகி அந்த மாதிரி திரும்பி வராங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், போஸ்ட் ப்ரெக்னென்சி அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 வீக்ஸ் டைமில் திருப்பியும் கண்டிப்பாக சுகரை செக் பண்ணணும். நமக்கு வந்து ப்ரெக்னென்சியில் இருந்த சுகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனக்குறைபாடோடு இருந்துச்சுன்னா சுகர் ஏறி அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இரண்டாவது 6 to 8 வீக்ஸ்லேயும் நார்மலாக இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு 6 months, திருப்பி ஒரு 1 year. ஏன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸுங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்க என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பின்காலத்தில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அடிக்கடி ஒரு ஆனுவலி பிளட் செக்அப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளோட சுகர் லெவல்ஸ் ஏறும்பொழுது இனிஷியலாகவே கண்டுபிடிக்கலாம். இப்போ பிரெக்னன்சியில் வர சுகர் தானே, வருது போகுது சரியாகுது திரும்பவும் வருது. இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து சில உணவு பழக்கங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத முழுமையாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. வேறு எந்த மாதிரி உணவு பழக்கங்களை வந்து மேற்கொள்ளணும்? ஸோ உணவு முறை, நீரிழிவு நோயில் உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அது பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்ச்சத்து, அதாவது புரதச்சத்து, அப்புறம் ஃபேட்ஸு அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த மாவு சத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவாக எடுக்கணும், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டை கொஞ்சம் லிமிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னென்னா இந்த நம்ம ரைஸ் பேஸ்ட் ஐட்டம் சொல்லுவோம், ரைஸ், வீட். நான் வந்து சில பேர் கேட்பாங்க, நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதில்ல அப்படின்னு நினைப்போம், பட் சுகரே சாப்பிட்றதில்ல அப்படின்னு நினைப்போம். அப்போது சுகர் வந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சுகரில் மட்டும் இல்லை கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிட்ற ரைஸு, வீட்டு, பிரெட்டு, என்ன ஐட்டம்ஸோ, சப்பாத்தி எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற முட்டைகள், இல்லை இது சிக்கன், இந்த மாதிரி ஃபிஷ், இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிடும் பொழுது நம்மளோட சட்டைட்டி சென்டர், அதாவது நம்மளோட சீக்கிரமாக வந்து வயிறு ஃபுல்லாகாமல் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த பசி தாங்கும். வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் சாப்பிடும்பொழுது சீக்கிரமாக திருப்பி பசி எடுக்கும். ஸோ ஒவ்வொரு உணவு வேளையும் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ப்ரோட்டீன்ஸை சேர்த்துக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், நார் சத்து அதிகமுள்ள பொருட்களை கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டும். அண்ட் ஐந்தாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஆயில் கண்டென்ட்டு, பட்டர், இந்த மாதிரி ஐட்டம்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும் பொழுது, ப்ராப்பர் டயட்டை மெயின்டைன் பண்ணும்போது சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சாதாரணமாக ப்ரெக்னன்சியில் வர இது தானே, இந்த பிரச்சனை தானே, மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தாண்டி பிரசவத்தின் போது ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுமா? பிரசவத்தின் பொழுது குழந்தை நான் சொன்ன மாதிரி ஏர்லியராகவே ப்ரீமெச்சூர் டெலிவரி பாசிபிள். ஸோ குழந்தை வந்து கொஞ்சம் சின்ன ரொம்ப சம்டைம்ஸ் வந்து லோ பர்த் வெயிட்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் பிறக்கும். அதே மாதிரி குழந்தை அதிக எடையும் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 3.5-4 kgs பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதிகமான வெயிட் இருக்கிற பேபிஸ் நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது சில பேர்த்துக்கு இந்த கைகள், இந்த நரம்புகள் பாதிக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ சிசேரியன் டெலிவரி போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நார்மலாக டெலிவரி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்கணும். அடுத்தது ப்ரீமெச்சூர் டெலிவரியும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் டெலிவரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் போஸ்ட் டெலிவரி இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா பேபிஸ், அதாவது ஹை சுகரில் இருக்கிற அம்மாக்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி சுகர் அடிக்கடி லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம ரெகுலராக குழந்தைகளுக்கும் செக் பண்ணி ப்ராப்பராக ஃபீடிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கா? ஸோ ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஸோ நார்மலாக டயபெட்டிஸ்க்கு போடுற மாத்திரைகள் எல்லாம் ப்ரெக்னென்சியில் போட முடியாது. ஸோ ப்ரெக்னென்சிக்குன்னு சொல்லி சில மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்க முடியும். அண்ட் மாத்திரைகளையும் தாண்டி மெயினாக வந்து இன்சுலின் யூஸ் பண்ணப்படுகிறது ப்ரெக்னென்சியில். ஏன்னா இந்த மாத்திரைகளால் வர சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இன்சுலினில் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்சியில் உங்கள் டாக்டர் உங்களுக்கு இன்சுலின் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து இன்சுலினை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து
இந்த இன்சுலின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஐயோ இன்சுலினா, நான் ஒரு தடவை இன்சுலின் போட்டால் நிறைய தடவை போட்டுக்கணுமே அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சேஃபான ப்ரெக்னென்சி அண்ட் சேஃபான டெலிவரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்சுலின் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இப்போ இயல்பாகவே ஒரு சுகர் இருக்க பேஷண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஃபுட், இது ரெண்டத்தின் மூலமாவே இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதுவே வந்து பிரெக்னன்சியில் சுகர் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கலாமா? ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு எக்ஸசைஸ், அதாவது சிம்பிள் எக்ஸசைசஸ், வாக்கிங் பண்ணலாம். அண்ட் சிம்பிள் எக்ஸசைசஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங் ட்ரை பண்ணுறோம். அண்ட் தென் நார்மலாக பண்ணக்கூடிய மெடிடேஷன் எக்ஸசைசஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் சும்மா இந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஹார்ட் கோர் எக்ஸசைசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் என்ன எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேளுங்க. ஏன்னா ப்ரெக்னென்சியில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டைம்ஸில் உங்கள் ப்ரெக்னென்சியில் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம். இப்போ கர்ப்பகால நீரிழிவு அப்படின்னு வரும்பொழுது இந்த உணவு, எக்ஸசைஸ் இதை தாண்டி இது வராமல் நம்ம என்ன தடுப்புகள் செய்யலாம்? இந்த கர்ப்ப காலத்தில் வர டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ இந்த சைல்ட்ஹுட்டில் உங்கள் குழந்தைகள், அதாவது உங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு 12 வயசு 13 வயசில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ப்ராப்பரான டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெண் குழந்தைகள் தானேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அலட்சியமாக இருப்பாங்க. சில ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சில்ட்ரனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் கேர்ள் சில்ட்ரனை வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷன் கொடுத்து வளர்த்துறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன், ப்ராப்பர் கண்டென்ட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கொடுத்து வெயிட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி எக்ஸசைஸை அட்வைஸ் பண்ணுங்கள். ஸோ இதனால் அந்த ப்ரெக்னென்சி டைமில் வர ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ பிரெக்னன்சி டைம்ல வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அப்படின்னு வரும்போது குழந்தைகள் கொஞ்சம் ஹெவி வெயிட்டோட பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி நம்ம என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கிறது மூலயமா, அதாவது இந்த ஃபுட் அப்படிங்கிறத தாண்டி வேற என்னென்ன ப்ரிவென்ஷன் நம்ம எடுக்கிறது மூலயமா நார்மல் டெலிவரி நம்ம பண்ணலாம்? அது வந்து ப்ராப்பராக சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே அவாய்ட் பண்ணலாம். சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சியில் பேபிஸ் உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து இந்த யூரின் அதிகமாக போகிறது, அந்த மாதிரி அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல்ஸு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் வரும்பொழுது நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து இப்போ செக் பண்ணணும் சுகரை. ஸோ 20th வீக்கில் கண்டுபிடிக்கிறீங்க சுகர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்லேயே சுகர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ வந்து செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் மானிட்டரிங்கில் நிறையா இப்போ வந்து லேட்டஸ்ட் அட்வான்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அந்த பேட்சை மாதிரி கையில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 14 days வந்து நீங்கள் அந்த சுகரை மானிட்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வச்சு எப்போ சுகர் அதிகமாகுது, எப்போ சுகர் கம்மியாகுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே மானிட்டர் பண்ணலாம். இரண்டாவது, அது வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டரில் வந்து நீங்கள் அடிக்கடி இப்போ டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 வேல்யூஸ், இப்போ சுகர் சுத்தமாகவே கண்ட்ரோலில் இல்லையா, டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 வேல்யூஸ் ஆஃப் சுகரை செக் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபாஸ்டிங்கில் செக் பண்ணுங்கள், ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள், அடுத்த நாள் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி சுகரை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக முடியுமோ செக் பண்ணுங்கள். அந்த சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும் போது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி சுகர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது இல்லாமல் லேபில் போய், ஹாஸ்பிட்டலில் போய் உங்களோட ஃபாஸ்டிங் சுகர் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகரை ரெகுலராக செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ சுகர் இருக்கவங்க இயல்பாகவே இன்சுலின் அப்படிங்கிறத வந்து அதிகமாகவே சில பேர் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து இன்சுலின் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போவுமே இருக்குது. இதை செய்யலாமா, மருந்துகள் எடுத்துக்கலாமா, வேண்டாம், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கரெக்டுமா. இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நான் சொன்ன மாதிரி மருந்துகள் ஒரு அளவுக்கு தான் போட முடியும். ஸோ அதை தாண்டி சுகர் கண்ட்ரோல் இல்லையா, அதாவது ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், இந்த மருந்தில் ஒரு 1 or 2 டேப்லெட்ஸ் போடலாம், அந்த டேப்லெட்ஸை போடுறோம், இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் வரலை, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஏன்னா இன்சுலினால் குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் வராது. நம்ம குழந்தைகளுக்கு எப்போ ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பிளட் சுகர் அதிகமாகும் பொழுது அந்த சிசுவுக்கும் அந்த ஃபீட்டஸ், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்சுலின் வேண்டான்னு சொல்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இன்சுலின் யூஸ் பண்ணுறதுனாலையுமே வந்து குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. கௌரி வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா. தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க. என் பேர் கௌரிங்க. எனக்கு 62 வயசாகுது.
எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டேங்க மேடம். அதுல இருந்து எனக்கு நீர் யூரின் கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. ஓகேம்மா. சொல்லுங்க. அதனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற வந்து எதனாலன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த லேடர் வந்து இன்னும் லூஸா இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் எடுத்து பார்த்ததுல அதுதாம்மா. இந்த யூரின் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுக்கு இப்ப வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து முன்னாடியே ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பெல்விக் ஃப்ளோர், அதாவது நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ஏர்லியராகவே பண்ணியிருக்கலாம். ஒன்று ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய இந்த மெஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஃபர்தர் அந்த மசிலை டைட் பண்ணுறதுக்கு மெஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எதுக்குமே செட்டில் ஆகலை அப்படின்னா நம்ம கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஆல்வேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை டைட்னிங் பண்ணுறது, இந்த ஸ்டிச்சஸ் போடுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் சர்ஜனை போய் பார்த்தீங்கன்னா அவங்க யூரோ கைனகாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அழைத்தமைக்கு நன்றிம்மா. தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். பிரபு வணக்கம். வணக்கம். உங்க தொலைக்காட்சி நுழைவை குறைச்சிட்டு பேசுங்க. இணைப்புல இருக்கீங்க பிரபு. உங்க டிவி சவுண்டே ஃபுல்லா குறைச்சிட்டு பேசுங்க. பிரபு இணைப்புல இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணநதி பேசுறாங்க. பாபு. சரிங்கய்யா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க. இல்லைங்க, இந்த கால் உள்ளங்கால் வந்து அப்படியே குத்துற மாதிரி, முள்ளுல குத்துற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. உள்ளங்கால் குத்துற மாதிரி குத்துது. அப்படியே சுகர் இருக்கா டெஸ்ட் பண்ணல. ஓகே, அதனால சுகர் இருக்குமான்னு கேக்குறாங்க. உள்ளங்காலில் இந்த மரத்து போனது, எரிச்சல், குத்தல், இந்த எல்லாமே முள்ளு குத்துற மாதிரி குத்துதுங்க, அப்படியே சுருன்னு. ஆமாங்க. இது எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? இது வந்து ஒரு 6 மாசமா இருக்கு. இன்னும் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, இதனோட ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸா இருக்கலாம். கண்டிப்பாவே சுகரை செக் பண்ணணும். அப்படிங்களா? ஆமாங்க. இது சுகருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சுகர் எதனா நார்மலா இருக்குன்னா அதுக்கப்புறம் மற்ற காரணங்கள் எல்லாம் யோசிக்கலாமே தவிர்த்து ஃபர்ஸ்ட் வந்து சுகரை செக் பண்றது இம்பார்ட்டன்ட். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம வந்து பிரெக்னன்சில வரக்கூடிய சுகர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நார்மலாவே ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இயல்பாவே அடிக்கடி சிறுநீர் வந்து கழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, இது வந்து சுகர் அப்படின்னு யோசிக்காம சிறுநீரக பை வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் குழப்பமாவே இருப்பாங்க. அப்போ இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்ம வந்து இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படிங்கிறது, நேரம் கடத்துறது அப்படிங்கிறது வேற ஏதாவது நோய்க்கு வந்து விளைவிக்குமா? இந்த பிரெக்னன்சி டைம்ல வர இந்த சிறுநீர் அடிக்கடி கழிக்கிறது வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சிம்டம் ஆஃப் அ பிரெக்னன்சி. அதாவது நார்மலாகவே பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு சுகர் இருக்கோ இல்லையோ அந்த யூட்ரஸ் பெருசாக பிளாடர் மேலே கொஞ்சம் கம்ப்ரெஷன் வரும். அதனால அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிற அந்த சென்சேஷன் வரும். அது நார்மல். இரண்டாவது என்ன ரீசன் வரும்னு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற போதும் அடிக்கடி யூரின் கழிக்க வேண்டிய சிம்டம்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வரும் அண்ட் நிறைய யூரின் போனாலுமே அடிக்கடி யூரின் வரும். ஸோ இதெல்லாமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறக்கான பாசிபிலிட்டி. ஸோ அதையுமே வந்து ரூல் அவுட் பண்ணணும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி டைமில் இந்த பிரச்சனை வராது. யூஸ்வலாக வந்து வயசானவங்க டெலிவரி எல்லாம் முடிச்சு அந்த ஒரு மெனோபாசலன் டைமில் ஒரு 50-60 இயர்ஸுக்கு மேலே அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எதுவுமே இருக்காது. ஸோ வீக்காக இருக்கும் பொழுது நேச்சுரலாகவே அந்த பிளாடர் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ நம்ம வந்து யூரின் அவசரமாக திடீர்னு வந்துடும், பாத்ரூம் போகிறதுக்குள்ளவே யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு யூரின் பாஸ் பண்ணணும் போது அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலே அதை வந்து நம்ம இமீடியட்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ பிரெக்னன்சி டைம்ல சுகர் அப்படிங்கிறது பரம்பரை ரீதியாகவும் அதாவது ஜீன்னாலையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? பிரெக்னன்சி டைம்ல ஜெனட்டிக் காம்பனன்ட் ஒரு பார்ட் இருக்கு. பட் எல்லாமே ஜெனட்டிக் காம்பனன்ட்னு சொல்லிட முடியாது. ஜெனட்டிக் காம்பனன்ட் ப்ளஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஜெனட்டிக்கும் நம்ம கூடவே நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டுமே வந்து சேர்ந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து டயபெட்டிஸ் வருது. ஸோ ப்ரெக்னென்சியில் வந்துருச்சு எனக்கு வந்து அந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்துச்சு அதனால தான் எனக்கு வந்துச்சுங்கிற ரீசனை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த லைஃப் டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வாழ்வியல் முறை மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிரெக்னன்சில வர சுகர் அப்படிங்கிறது கிடையாம எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த பிரெக்னன்சில வரக்கூடிய இந்த சுகர் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி வாழ்வியல் முறைகளை மாற்றணும்? பிரெக்னன்சியில் வர சுகர் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர். அதாவது இப்போ ஒரு தடவை சுகர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், அதாவது ப்ரெஷர் ஏறுறது. இரண்டாவது கொலஸ்ட்ரால்,
கொலஸ்ட்ராலுமே வந்து கூடவே சேர்ந்து வந்துடும். இந்த மூணுமே ஒரு ட்ரையாட்னு சொல்லுவோம். ஸோ சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி. ஸோ ஒன்ஸ் சுகர் வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ சுகர் மட்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஐ காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்னியில் வந்து கிட்னி டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, அவங்க ஒரு பேஷண்ட் கூப்பிட்டாங்க, அவங்களது வந்து கால் மரத்து போனது, எரிச்சல் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. கணேஷ் வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? அம்மா பெங்களூருமா. சரிங்க ஐயா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க ஐயா. இதம்மா தமிழ்ல தான், நான் தமிழ்காரன் தான்மா, தமிழ்ல தான் பேசுங்க. நான் பெங்களூர்ல இருக்கிறேன். இப்போ எங்க டிவில பார்த்தேன். வணக்கம், சொல்லுங்க. அது இப்போ பேக் பெயின் இருக்குதுமா. பேக் பெயின்ல வந்துட்டு இது பூச்சி மேல போற மாதிரி வர மாதிரி இருக்குதுமா, கேட்கலாம். பேக் பெயின் எந்த இடத்துல இருக்கு? இது எத்தனை நாளாக இருக்கு? இது ஒரு 3 மாசமா இருக்குதுமா, சென்டர் முதுகுல. ஓகே, அங்க வந்து ஏதாவது வலி ஏதாவது ஏற்படுகிறதா? இல்லம்மா, ஏதோ ஒரு பூச்சி போற மாதிரி வர மாதிரி இருக்குதுமா, அதான். வேற ஏதாவது யூரின் ப்ராப்ளம்ஸ், வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும். வேற வாமிட்டிங் சென்சேஷன், லூஸ் மோஷன் அது மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை? அதெல்லாம் ஒண்ணும். அப்போ ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணணுங்க. ஸோ பக்கத்துல டாக்டர் போய் பார்த்துட்டு அங்க மேல ஏதாவது ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி சுகரையும் செக் பண்ணிக்கோங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க ஐயா. இணைப்புல இருக்கீங்க ஐயா. பொன்னன், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சரிங்க ஐயா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க. உடம்பு வந்து பிச்சுமா நல்லா என்னங்கய்யா சொல்லுங்க. ஒரு மாசமா உடம்பு வந்து சும்மா 10% பிச்சுது. நான் காலையிலயும் நல்லா குளிப்பேன், 5 மணிக்கு, மத்தியானம் குளிப்பேன், இருப்பேன் மேடம். ஆனா இதை 10% பிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கு. பிச்சுக்குதுமா. பிப்பு எடுக்குதுங்க? உடம்பு முழுசாவே பிப்பு எடுக்குதுங்களா? ஏதாவது இல்ல சும்மா முதுகுல முழுசா, அதாவது உடம்பு முழுசு, கை கால் முதுகுல பின் சைடு அப்பப்ப பிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கு. சுகர் கண்ட்ரோல் இருக்குங்களா? அதெல்லாம் சுகர், பிபி எல்லாம் நேற்று கூட ஹாஸ்பிட்டல் பண்ண, எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. இதுதான் எனக்கு கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. அரிப்பு எடுக்குது. இந்த அரிப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து தோல்ல ஏதாவது சின்ன சின்ன ட்ரைனஸ் இருக்கலாம், இல்லை தோல்ல ஏதாவது சின்ன சின்ன அந்த குருத்து இருக்கிற மாதிரி இந்த ரெட் லீஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தோல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது அலர்ஜி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். சில ஃபுட் சாப்பிட்டதுனால மாதிரி இச்சிங் வரலாம். சில நேரத்துக்கு வந்து சில உணவு முறை மாற்றங்கள்னால இந்த மாதிரி அரிப்பு வரலாம். ஸோ அது எதனால வருதுன்னு அதையும் செக் பண்ணணும். ஸோ அரிப்பு இருக்கிறதுக்கு ரெகுலராக வந்து ஏதாவது கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பக்கத்தில் இருக்கிற உங்க ஏதாவது ஸ்கின் டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய சுகர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ சுகர் அப்படின்னு வரும்பொழுது நார்மலாவே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது சுகர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் பார்ட்ஸா வந்து அரிக்கும், இதெல்லாம் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி கண்ணில் வந்து பார்வை குறையுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து சுகர் அதிகமாயிட்டு கால்கள்லாம் எடுக்கிற மாதிரி கூட போகும். ஆனா இதே மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பிரெக்னன்சில வரக்கூடிய சுகருக்கு வருமா? ஏன் அப்படின்னு வரும்பொழுது நீங்க சொன்னீங்க இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சுகர் நார்மலாயிடும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சுகர் வந்து திரும்ப போகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த அளவுக்கான காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துமா? ஓகே, ஸோ ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸில் இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே, நான் சொன்ன மாதிரி சில பேர்த்துக்கு சுகர் இருக்கும்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து ப்ரெக்னென்சியில் வர டயபெட்டிஸ், அதாவது அந்த 38 வாரங்களுக்குள்ளே இருக்கிற சுகர்னால ப்ரெக்னென்சியில் வர சுகர்னால பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து நம்ம முதல் மாதத்துல இருந்தே ஆரம்பிக்கணும், இந்த சுகர்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் மாற்றம், இரண்டாவது ப்ராப்பராக வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அடிக்கடி சுகர் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் மட்டும் தான் செக் பண்ணிட்டோம், நார்மலாக தான் இருக்குது சுகர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுறக்கூடாது. அண்ட் இதுவே வந்து பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒபிசிட்டி இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, ஏஜ் குரூப், அதாவது ஒரு 35-40 இயர்ஸுக்கு மேலே இருக்கா, ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி சுகரை செக் பண்ண சுகரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கணும். ப்ராப்பராக அவங்க டாக்டரை பாருங்கள், ரெகுலராக செக்கப்புக்கு போங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது சுகர்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். தீபிகா வணக்கம். வணக்கம் தீபிகா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
இணைப்புல இருக்கீங்க. உங்க டிவி சவுண்ட குறைச்சிட்டு பேசுங்க தீபிகா. எங்க இருந்து பேசுறீங்க? மேம் ஊட்டில இருந்து பேசுறேங்க மேம். சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போடுது. ஓகே, இப்போ டெலிவரி ஆகி எத்தனை நாள் ஆச்சு? மேம் ஒரு பையனுக்கு 2.5 வயசு ஆகுதுங்க. ஓகே, 2 முன்னாடி வந்து எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? மேம் இப்போ 82 கிலோ இருக்காங்க மேடம். முன்னாடி பிரெக்னன்சிக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தீங்க? 75ஓட இருந்தீங்க. பிரெக்னன்ட் அந்த டைம்ல ஏதாவது சுகர் ஏதாவது இருந்துச்சுங்களா? இல்லைங்க மேம், தைராய்டு சுகர் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இல்லை, இப்போ திருப்பி செக் பண்ணீங்களா? இப்போ இந்த 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, திருப்பி செக் பண்ணீங்களா? இல்லைங்க, இப்போ தைராய்டு செக் பண்ணேங்க மேம். வெயிட் ஓவரா இருக்கனால செக் பண்ண சொன்னாங்க. இல்லை, நார்மலாக தான் இருக்குங்களா? நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேம்மா, சுகரு தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாத ரூல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம உணவு முறை மாற்றங்கள்னால தான் சுகர் இது வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று ஃபுட் ஹேபிட்ஸு, ஒன்று வந்து நமக்கு பெருசாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாத்தினாலையும் வெயிட் ஏறும். ஸோ ப்ராப்பராக வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள். அழைத்தமைக்கு நன்றிம்மா. தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க ஸ்ரீராம். உங்க தொலைக்காட்சி நிலவை குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் ஸ்ரீராம் பேரு, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க ஐயா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க. 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து ஹெரிடிட்ரியில தான் சுகர் வருமா, எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ யூஎஸ் நார்ம்ஸ் பிரகாரம் டயபிட்டிஸ் நம்பர்ஸே ஒரு கான்ட்ரிக்டரியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சார், உங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு சுகர் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு சுகர் வர பாசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், அதாவது அம்மா அப்பாவுக்கு வந்து ஏர்லியராகவே லெஸ் தேன் 40 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து சுகர் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் காம்பனண்ட் குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா அப்பாவுக்கு வந்து லேட்டாக, அதாவது 50-60 இயர்ஸில் சுகர் வந்துச்சு அந்த மாதிரினா அவங்களோட ஜெனட்டிக் காம்பனண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட் ஏர்லியர்னு சொல்கிறோம். ஸோ அம்மா அப்பாவுக்கு 60 வயசில் வந்துச்சா, அவங்களோட குழந்தைகளுக்கு ஒரு 50 வயசுலேயே சுகர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஜெனட்டிக் காம்பனண்ட்னால வருது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அந்த டயபெட்டிக் அந்த நார்மல் குளுக்கோஸ் லெவலோட வேல்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இப்போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் கோயிங் ஆன். இதில் வந்து ஒரு இடத்துல வந்து சுகர் அதிகமாக இருக்கிறது 120 சொல்கிறோம். ஃபாஸ்டிங் சுகர்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா less than 90 நார்மலாக இருந்தால், இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எஸ்பெஷலி less than 90 இருந்தால் நல்லன்னு சொல்கிறோம். அண்ட் மற்ற நார்மல் அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா less than 100 இருந்தால் பெட்டர்னு சொல்கிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா less than 140 இருந்தால் பெட்டர்னு சொல்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் ஸ்டடீஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோல் ட்ரையல், ரேண்டம் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு வேல்யூ அரைவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம இப்போ ட்ரீட்டிங் இது. ஸோ கொஞ்சம் பார்டர் லைனில் இருந்தால் கூட இப்போ வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் கோயிங் ஆன். ஸோ HbA1c வேல்யூஸ்னால் ஒரு 5.7 கீழே இருக்கணும். ஸோ 5.7 to 6.3 இருந்தால் கொஞ்சம் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்கிறோம், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டடீஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம வந்து பிரெக்னன்சியில் வரக்கூடிய சுகர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபுட்டு, ஜீன், வாழ்வியல் முறை மாற்றங்கள் இது எல்லாமே நம்ம பேசினாலும், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா 13 வயசில் சுகர் வருது. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து ஜீன்னால தான் வருதா, இல்லை நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களால் வருதா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா 13 வயசு அப்படிங்கிறது குழந்தைக்கு உணவுனால வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயம். இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ குழந்தைகளில் வர டயபெட்டிஸை வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுற அந்த செல்ஸ், அதாவது இந்த ஐலட் செல்ஸ், இந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கணையத்தில் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுற செல்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்சுலினே இருக்காது உடம்புல. ஸோ உடம்புல இன்சுலின் இல்லாதப்போ நேச்சுரலாக என்ன ஆக ஆரம்பிக்கும், சுகர் லெவல்ஸ் ஹை ஆக ஆரம்பிக்கும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸில் கண்டிப்பாக இன்சுலின் தான் போட்டாகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஜெனட்டிக் காம்பனண்ட்னால தான் ஒரு பாசிபிலிட்டி வருதே தவிர்த்து இவங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயோ சுகருக்கு வர்றது கிடையாது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்பில் இருக்காங்க. செல்வி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க இங்க கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபத்துல இருந்து பேசலாம். சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. எனக்கு சுகர் வந்து வணக்கம் மேடம், எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு 2.5 வருஷமா இருக்குது. சொல்லுங்கம்மா. செகண்ட் டைப் சுகர். சொல்லுங்க.
அது இந்த மருந்து போடுறதுனால ஒரு சில உபாதைகள் எல்லாம் இருக்கு. அது மாத்திரை போடாம இயற்கை மருந்துல தெரியுமா? ஆமாம்மா, இப்போ வந்து உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ சுகர் லெவல் வந்து இந்த நிறைய பேர் கேட்குறாங்க இந்த நேச்சுரோபதி மருந்துகள்லாம் சாப்பிடலாமா என்னன்னு. ஸோ ஒன்று வந்து இந்த நேச்சுரல் மெடிசன்ஸில் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கா, இப்போ வந்து ஒரு பார்டர் லைனில் இருக்குதா, அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த நேச்சுரோபதியில் கண்ட்ரோல் ஆகுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஹையாக இருக்கும், HbA1c 10 200 300 அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் நேச்சுரோபதி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நேச்சுரோபதி தப்புன்னு சொல்லலை. பட் நேச்சுரோபதி ட்ரை பண்ணுறவங்க சுகர் லெவல்ஸை செக் பண்ணுறது கிடையாது. அப்புறம் கூட இருக்கிற மற்ற மாத்திரைகள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு சுகர் 200 300 அப்படின்னு வராங்க. ஸோ மாத்திரை தான் எடுக்கிறது இல்லையே, ஸோ நேச்சுரோபதி போகிறேன், நான் டயட் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க சுகர் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்தாலோ இல்லை நேச்சுரோபதி எடுத்தாலும் என்ன எடுத்தாலும் சுகர் லெவல் கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லையா, ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை ட்ரை பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றிம்மா. நம்ம வந்து பிரெக்னன்சியில் வரக்கூடிய சுகர் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நார்மலாகவே சுகர் வருது அப்படின்னு சொன்னால் அது அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கால்கள்லாம் சில பேருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து நம்ம அகற்றலாம், அவ்வளோதான் தெரியும். இப்போ இதற்கு அட்வான்ஸ்டான சிகிச்சை முறைகள் இருக்கா? ஸோ கால்கள் அதுதான் ஒழுங்காக ஃபஸ்ட்டு பராமரிச்சிருந்தா இந்த கால் புண்கள் பிரச்சனை வந்திருக்காது. ஸோ ரெகுலராக கால் செக்அப் பண்ணி காலை க்ளீன் பண்ணி நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு புண்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பட் புண்கள் வந்துருச்சா, ஸோ எந்த லெவல் ஆஃப் புண்ணு இருக்குன்னு இமீடியட்டாக புண்ணு வந்த உடனே போய் செக் பண்ணணும். மைல்டாக இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களோட டாக்டர் ப்ராப்பராக பார்த்துட்டு லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். ஏர்லியராகவே இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும்போது பிரச்சனை கம்மி. இது எல்லாத்தையுமே தாண்ட விட்டுட்டோம், சுகரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம், அதிகமான சுகர் இருந்து அதனால் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும் பொழுது சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு வந்து வெளியில் பார்க்கும்போது சின்ன புண்ணாக தான் தெரியும், பட் அதனோட உள் புண்ணு வந்து புண் ஆழமாக உள்ள புண்ணு அதிகமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது கால்களை எடுக்க வேண்டிய வாய்ப்பு நிறைய அதிகப்படுக்குது. பட் இந்த மாதிரி கால்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கரெக்டான ரத்த ஓட்டம் இருக்கிறதா, கரெக்டான உணர்வு அதாவது சென்சேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டாக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குங்கிற பட்சத்தில் புண்ணு ஆறலைங்கிற பட்சத்துலையும் இல்லை கால்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலைங்கிற பட்சத்தில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு சேம்பரில் வந்து நம்ம போய் படுத்துக்கணும். அதில் வந்து அந்த 100% ஆக்சிஜனுங்கிறது வந்து அது கொடுப்பாங்க. ஸோ 100% ஆக்சிஜன் கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த செல்ஸுக்கெல்லாம் நல்லா ஆக்சிஜன் போகிறக்கான அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ அப்போ வந்து அந்த புண்கள் விரைவாக குணமடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து மெயினாக எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சப்ளை கம்மியாக இருக்கிற வூண்ட்ஸ், அதனால் நாள் கணக்கில் வூண்ட் ஹீல் ஆகாமல் இருக்கிற அதாவது புண்கள் ஆறாமல் இருக்கிற வூண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஒர்க் அவுட் ஆகலையா, அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் அறுவை சிகிச்சைஸை போகலாம். இப்போ சுகர் அப்படிங்கிறத தாண்டி சுகர்னால வரக்கூடிய இந்த அடிஷ்னல் டிசீஸ் அப்படிங்கிறது சிலது அப்படிங்கிறது வரும்பொழுது ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறிகுறிகள் இல்லாமல் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ளலாம்? ஸோ சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவோம்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த மெயினாக ஒரு அறிகுறியே இல்லாமல் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இருதயம் வந்து சில டைம்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அது வந்து மோஸ்ட்டாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ எல்லா டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ இந்த மாதிரி வந்து வாழ்வியல் முறைகள்னால வர நம்ம ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஆனுவலாக ஒரு பிளட் செக்அப் எடுங்க, ரெகுலராக ஒரு இசிஜி செக்அப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்கோ எடுக்கலாம். அடுத்தது வந்து ட்ரெட்மில் டெஸ்டிங், அதாவது நடக்கும் பொழுதோ இல்லை இப்போ படிக்கட்டு ஏறும்போதோ எக்ஸர்ஷன் பண்ணும்பொழுது நம்ம ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெட்மில் டெஸ்டிங். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஆனுவலாக இல்லை 2 years ஒன்ஸ் ரெகுலராக ஒரு 50 yearsக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போல்லாம் 40 yearsலேயே வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக செக்அப் பண்ணும்பொழுது நம்ம ஏர்லியராகவே வந்து ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உடல் எடை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளே பார்க்கலாம், இன்னும் இவ்வளோ சேஞ்சஸ், இன்னும் 1 month 2 month தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும்? ஏன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? அந்த ப்ரெக்னன்சி டைமில் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் அது மாதிரி ஏன்னா ஓவர் வெயிட் பேபிஸ் ஓவர் வெயிட் ஆகிறது இல்லை அண்டர் வெயிட் ஆகிறது இல்லை ப்ரிமெச்சூர் டெலிவரி அதாவது ஏர்லியராகவே 38 weeksக்கு முன்னாடியே பிறக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் பேபிக்கு. பேபி வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது தான் அந்த அண்டர் வெயிட்னு சொல்கிறோம்.
நார்மலாக வந்து ஒரு 2.5 to 3.5 கேஜியில் பேபி இருக்கலாம்னா 2.5 கீழேயும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேபிஸ் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக பிறக்கும்போது நமக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். சில பேர்த்துக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அந்த குழந்தைகள் ரொம்ப. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து கரெக்டாக மில்க் சக் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக நியூட்ரிஷனல் கேர் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படலாம். அண்ட் சுகர் வந்து சடனாக குழந்தைகளுக்கு லோ ஆகிடும். நமக்கு அம்மாக்கு ஹையாக இருந்துச்சுன்னா சுகர் சடனாக லோ ஆகிடும் அந்த மாதிரி பேபிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரொம்ப கேர் எடுத்து நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து சுகர் வந்து நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ செகண்ட் பிரெக்னன்சிக்கும் அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நார்மல் டெலிவரி நடக்க முடியுமா? ப்ரெக்னென்சியில் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி சிசேரியன் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ப்ரெக்னென்சி ஹை ப்ராபபிலிட்டி வந்து சிசேரியன் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்ஃபேக்ட் டயபெட்டிஸ் இருக்கிற பட்சத்தில் நார்மலாகவே இப்போ கண்ட்ரோலில் இருந்த அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருந்தனாலும் ஏர்லியராகவே டெலிவர் பண்ணுறதுக்கு அது மோஸ்ட்லி சிசேரியன் செக்ஷன் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியும் சில இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து பேபி ப்ராப்பர் வெயிட்டில் இருக்கா, அம்மாவுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை வந்து விபேக்குன்னு சொல்லுவோம், அதாவது வெஜினல் டெலிவரி ஆஃப்டர் அ சிசேரியன் செக்ஷன் சொல்லுவோம். அதுவுமே வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப் இருக்கிற இடத்துல, நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வெஜினல் டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலுமே சிசேரியன் செக்ஷன் திடீர்னு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்பொழுது சடனாக வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லை இந்த பேபி டிஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு, இல்லை ப்ளீடிங் அதிகமாகிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக எதிர்கொள்ளக்கூடிய அந்த செட்டப் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பிரெக்னன்சி டைம்ல வந்து எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாவே எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு பார்த்தா, சுகர் இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி சுகர் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு மயக்கம் அடிச்சு நமக்கு பிளட்ல வந்து சுகர் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் சுகர் அப்படிங்கிறது தவிர்க்கிறாங்க உணவுல. அப்போ சுகர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா? ஓகே, ஸோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சுகர், அதாவது ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் இல்லை இந்த பாம் சுகர், ஏதாவது வந்து நம்ம கருப்பட்டி சுகர், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சுகர் ஃபார்ம்ஸை எடுத்துக்கிறோம் வந்து, பட் அது எல்லாமே வந்து குவான்டிட்டி. ஸோ நம்ம வந்து அளவாக எதையும் எடுத்துக்கும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே வந்து அதிகமாகும் போது, நான் வந்து இப்போ சில பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்லை 6 காஃபி குடிக்கிறேன், அதில் வந்து 1 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன்பாங்க. சில பேர் நான் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணுறது இல்லை, நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. சில பேர் கருப்பட்டி சுகர் தானே நான் அது யூஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர்லையுமே வந்து இந்த கேலரி கவுண்ட் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டயபெட்டிஸை ஏற்படுத்தக்கூடியது, ப்ளஸ் சுகர் லெவல்ஸை அன்கண்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கும். ஸோ எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் வந்து சுத்தமாகவே எடுத்துக்க கூடாதா, நான் ஸ்வீட்ஸ் கண்டிப்பாகவே எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நம்ம சாப்பிட்டாலுமே சுகர் ஏறப்போகுது. ஸோ நம்ம வந்து எப்போ சாப்பிடணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் அ ஸ்வீட் ஒரு 11 மணிக்கு பசிக்கும் போது சுகர் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு 4 மணிக்கு நல்லா பசிக்கும் போது எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனோட சுகர் ஸ்பைக் அவ்வளவா ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு கூடவே அதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் ஒரு ஸ்வீட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ சுகர் லெவல் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 180 190 சுகர் இருக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 200 220க்கு மேலே தாண்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இமீடியட் எந்த டைமில் வந்து நம்ம ஸ்வீட்டை எடுத்துக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் 30-40 வயசுலேயே சுகர் வந்துருச்சு, இதுக்காக லைஃப் லாங் ஸ்வீட்டே எடுக்கக்கூடாதுன்னு தட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ சுகருக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து ஃபுட் லைஃப் சேஞ்ச் இது மூலயமா வந்து சுகர் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், மருந்துகள் எடுத்துக்காமலே நம்ம இருக்கலாமா? அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு ரொம்ப தூரம் நடக்கிறேன், நான் நிறைய நடைப்பயிற்சி பண்ணுறேன், ஆனாலும் சுகர் லெவல் அப்படிங்கிறது எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணங்கள்லாம் என்ன? ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, நல்லா வாக்கிங் எல்லாம் போகிறேன், சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகலாம்பாங்க. ஒன்று வந்து நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது இன்சுலின் உடம்புல இருந்தால் கூட அந்த இன்சுலின் வந்து போய் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யாதனால அந்த சுகர் லெவல்ஸ் அப்சார்ப் ஆகாமல் ரத்தத்திலேயே இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது சுகர் எங்கே அப்சார்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில்ஸ். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். நான் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, எனக்கு வந்து ஏன் சுகர் வந்துச்சுன்னு கேட்பாங்க. சில பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். சில பேர் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் இல்லாதனால அந்த குளுக்கோஸை அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ வேக்யூம் கிளீனர் மாதிரி தான் மசில் என்ன பண்ணுது, அப்படியே உங்கள் சுகர் பிளட்டில் இருக்கிற சுகரை அப்படியே அப்சார்ப் பண்ணுது. ஸோ ஒன்று அந்த மாதிரி மசில்ஸ் வீக்காக இருக்கிற பட்சத்தில் சுகர் லெவல் குறையாது. ஸோ அவங்களுக்கு வெறும் வாக்கிங் மட்டும் பத்தாது, கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது சின்ன வெயிட்ஸ், ஒரு 2 kg வெயிட்ஸ், ஒரு 5 kg வெயிட்ஸ், இல்லை பாடி எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் மசிலை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வரும்.
இப்போ இந்த சுகர் அப்படின்னு வரும்பொழுது எல்லா நோய்கள் வந்தாலும் கூடவே சுகரும் பிபியும் கூடவே வந்துடுது. ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியா எந்த நோய் வந்தாலும் சுகரும் பிபியும் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதற்கான முழுமையான காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா இந்த ஒன்று வந்து இந்த சுகர்னால நிறைய சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்னேன். ரத்த குழாய்களில் சேஞ்சஸ் வருது, நம்ம நரம்புகளில் சேஞ்சஸ் வருது. அண்ட் தென் சுகர் வரும்பொழுது நமக்கு வந்து கூடவே வந்து நம்ம டயட்ரி சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம கூடவே வந்து எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வருது. ஸோ ஒன்று வந்து சால்ட் அதிகமாக எடுக்கிறது, ஒன்று வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது. பேசிக்கலாக இந்த சால்ட் வந்து எல்லா ஃபுட்லேயுமே இருக்குது. நம்ம சாப்பிட்றோம்னா நேராக வந்து நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டா மட்டும்தான் அது உப்புன்னு கிடையாது. நம்ம டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சது, வறுத்த ஃபுட்ஸு, இப்போ ஊறுகாய், அப்பளம், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியாது அது உப்பு இருக்குங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். பட் அதெல்லாம் சாப்பிடும்பொழுதுமே நமக்கு வந்து சுகர் கூட ஒன்றும் சேர்த்து பிபியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொலஸ்ட்ராலும் சேர்ந்து வருது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க ராணி. வணக்கம். அம்மா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம்மா. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. எனக்கு வந்து சுகர் இருக்குது ஒரு 8 வருஷமா. சொல்லுங்கம்மா. அது வந்து எப்படா ஒரு டைம் தூங்கி எழும்போது அப்படியே தொப்புல வந்து பின்னாடி பக்கம் தான் விறுவிறுன்னு கயிற்றுக்கு ஏறுது, தலைக்கு ஏறுது. அது தூங்கி ஏஞ்சா அது என்னவோ ஒரு மாதிரி மரமரமா ஓடுது. தலைக்கு ஏதோ விறுவிறுன்னு ஏறுதான். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கா? கண்ணு முழிக்கும் போது. ஓகே. அதுக்கப்புறம் அது ஏறி அப்படி ஜிம்முன்னு விறுவிறுன்னு ஓடுது. அது அப்ப வந்தா எனக்கு குளிர் ஜுரம் வந்துட்டு அது மாதிரி இருந்தா. அதுக்கப்புறம் எத்தனை நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கு? எப்பனா ஒரு டைம் அப்படி ஆகுதுங்க. காலையில எழும்போது அப்படி ஆகுது. அது உடம்பு தொந்தரவா தெரியும் போது எனக்கு கை தீசுக்கிற மாதிரி தெரியுது, ஜுரம் வருது அந்த டைம்ல. என்னைக்காவது ஒரு நாள் என்ன மாசத்துக்கு ஒரு தடவை வருமா? மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஆகுது. அப்போ திடீர்னு ஜுரம் வந்துட்டு, குளிர் ஜுரம் எடுத்து, முதுகு வலி வந்துட்டு. சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க. அப்புறம் கர்ப்பப்பை எடுத்தாச்சு, எடுத்ததுல இருந்து அந்த மாதிரி இருக்குது. அதாம்மா. ஒண்ணு வந்து இந்த சில டைம் வந்து என்ன ஏஜ் சொன்னீங்க, என்ன வயசு சொன்னீங்க? 61 இருக்கும், 60 இருக்கும். 60 இருக்கும். அதாம்மா. சில டைம் வந்து இந்த போஸ்ட் பிரெக்னன்சி போஸ்ட் இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டைம்ல என்ன ஆகும்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி அடிக்கடி லைட்டா குளிர்றது, திடீர்னு உடம்பு சூடாகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆமா, அதுதான் வந்து அடிக்கடி நம்ம வந்து ரெகுலரா கொஞ்சம் டயட்டை ப்ராப்பரா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் ரெகுலரா, வாக்கிங் எல்லாம் போங்க, சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நரம்புக்கானது, அதாவது சத்து மாத்திரை, சம்டைம்ஸ் உடம்பு சத்துக்கள் கம்மியா இருந்தா கூட அந்த மாதிரி வரலாம். அழைத்தமைக்கு நன்றிம்மா. நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய சுகர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய சுகர் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும் காலத்துல வந்து ஏற்படுத்தும்? குழந்தைகளுக்கு வரக்கூடிய காலங்கள்ல எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஓகே. ஸோ அதாவது பிரெக்னன்சியில் டயபெட்டிஸ் இருந்து பிறந்த அம்மாக்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்காக சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைகளுக்குன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. அதை அவங்க வளர்ந்து பெருசாகும் பொழுது, அவங்க அந்த 30-40 வயசு அடையும் பொழுது அவங்களோட இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்னால தான் சேஞ்சஸ் வரும். ஸோ அம்மாக்களுக்கு அதாவது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அந்த குழந்தைகள் வளரும் பொழுது பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து நியூட்ரிஷன், ப்ராப்பராக வந்து வெயிட் கெயின் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது பார்த்துட்டோம்னாலே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்ஸும் அவாய்ட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நீரிழிவு குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் நேரோட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா விளக்கம் அளிச்சிங்க. நன்றி. நன்றிம்மா. இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும். மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.